உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். மஞ்சள் காமாலை கல்லீரலுடைய கெடுதலினாலே பித்தம் அதிகமாகி குருதியிலே கலந்து கண்கள் மஞ்சளாவது, தோல் மஞ்சளாவது, சிறுநீர் மஞ்சளாக கழிவது, பசி இல்லாமல் போவது, குமட்டல், வாந்தி, காய்ச்சல், இது போன்ற தொல்லைகளை தரக்கூடிய நோய் மஞ்சள் காமாலை. இதை போக்குவதற்கு கீழ்காய் நெல்லி, ஃபிலாந்தஸ் நிரூரி என்று சொல்லக்கூடிய கீழ்காய் நெல்லியினுடைய இலை சூரணம், ரிசினஸ் கம்யூனிஸ் என்று சொல்லக்கூடிய ஆமணக்கு இலை சூரணம், எக்லிப்டா அல்பா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலை சூரணம். அதாவது கீழ்காய் நெல்லி சூரணம், ஆமணக்கு சூரணம், மஞ்சள் கரிசாலை சூரணம், இவை மூன்றையும் சம அளவு எடுத்து ஒரு சேர உறவாடும்படி கலந்து வைத்து கொண்டு காலையில் ஒரு தேக்கரண்டி, மாலையில் ஒரு தேக்கரண்டி என்று பாலோடோ தேனோடோ பருகி வருகின்ற பொழுது அன்றாடம் 2 வேளை அல்லது 3 வேளை பருகி வருகின்ற நிலையிலே மஞ்சள் காமாலை என்பது வெகு விரைவாக, குறிப்பாக 7 நாட்களிலே இருந்து 10 நாட்களிலே குணமாகக்கூடிய ஒரு மருந்தாக இது அமையும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ரோசா டேமசீனா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பன்னீர் ரோஜா என்று நாம் தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ரோஜா இதழ்களை எடுத்து 1 பங்கு ரோஜா இதழுக்கு 2 பங்கு கற்கண்டு, சீனா கற்கண்டு அல்லது டைமண்ட் கற்கண்டு என்று கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. 1 பங்கு ரோஜா இதழுக்கு 2 பங்கு கற்கண்டு சேர்த்து 2 மூழ்கும் அளவுக்கு தேன் சேர்த்து ஒரு பாத்திரத்திலே இட்டு 7 நாட்கள் வெயிலிலே ஊற வைத்து அதை எடுத்து வைத்து கொண்டோமேனால் அது ஒரு களி போல நமக்கு கிடைக்கும். அதை குல்கந்து என்று நாட்டு மருந்து கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று. இந்த ரோஜா, கற்கண்டு, தேன் மூன்றும் சேர்ந்த கலவை குல்கந்து. இதை ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று 2 வேளை நாம் உள்ளுக்கு உண்டு வருவதனாலே இதயத்தை பற்றிய பிரச்சனைகள், குருதி ஓட்டத்தை பற்றிய பிரச்சனைகள், நுரையீரலை பற்றிய தொல்லைகள், சுவாச கோளாறுகள், பசி போன்ற பிரச்சனைகள், இரைப்பை பிரச்சனைகள், கல்லீரல் அதாவது லிவர் என்று சொல்லக்கூடிய ஈரலை பற்றிய பிரச்சனைகள், மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய ஈரலை பற்றிய பிரச்சனைகள், சிறுநீர் தாரையிலே, சிறுநீரகத்திலே ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்துணையும் போக்கி இது உறுப்புகளுக்கு நலம் தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாகவும், ஈமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய குருதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவத்தின் அளவை அதிகரிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும், மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, நிலவேம்பு இங்கே நாம் பார்க்கின்றோம். சிறிய பூக்களை பெற்று மிகுந்த கசப்புடைய இலைகளை இது பெற்றிருக்கிறது. இது ஒரு ஸ்டொமேச்சிக் என்று சொல்லக்கூடிய வயிற்று பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு மூலிகையாக விளங்குகிறது. டானிக் என்கின்ற வகையிலே உடலுக்கு உரமூட்டியாக விளங்குகிறது. ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற நிலையிலே காய்ச்சலை, குறிப்பாக குளிர்காய்ச்சலை தணிக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஹெப்படோ ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும் இது கல்லீரல், மண்ணீரலுக்கு தூண்டுதலாக இருந்து அவற்றின் செயல்பாட்டுக்கு துணை செய்வதாக விளங்குகிறது.
ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா என்று சொல்லுகின்ற இந்த நிலவேம்பு ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கிறது, விஷ ஜுரத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது, உடலுக்கு பலம் தருகிறது, பித்தத்தை ஒழிக்கிறது. இதனோடு நாம் வெட்டிவேர் என்று சொல்லுகின்ற குருவேர் சேர்த்து ஒரு மருந்தாக்கி பார்க்க போயிருக்கின்றோம். இது மணத்துக்காக நாம் உபயோகப்படுத்துகின்ற ஒன்று. இது சிறுநீரக சிக்கல்களை போக்கக்கூடிய ஒன்று, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. இந்த வெட்டிவேர் குருதியை சுத்திகரிக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது, குருதி அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. இந்த நிலவேம்பும் வெட்டிவேரும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு நிலவேம்பு மற்றும் வெட்டிவேரை பயன்படுத்தி தொற்றுகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சலின் போது வரக்கூடிய உடல் வலி, உடல் சோர்வு, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நிலவேம்பு இலைகள், வெட்டிவேர், சீரகம், மிளகு, சுக்கு. சீரகம் அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். சீரகத்தை லேசாக வறுத்துட்டு நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். சீரகம் வறுபட்டு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம தண்ணீர் விட்டுக்கலாம். இதோட 5-6 மிளகு தட்டி போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், இதோட நம்ம வெட்டிவேர், கொஞ்சமாக வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். வெட்டிவேர் உடலின் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கிறதுனால வெட்டிவேர் சேர்க்குறோம். அடுத்ததான் நிலவேம்பு இலைகள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிலவேம்பு பொடி, நிலவேம்பு குடிநீர் சூர்ணம் அது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நிலவேம்பு குடிநீர் சூர்ணம் பயன்படுத்துகிறதா இருந்தால் அது மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அந்த சூர்ணத்தில் ஏற்கனவே சேர்த்துருப்பாங்க. நிலவேம்பு இலை சேர்த்துக்கலாம். இந்த நிலவேம்பு இலைகள் காய்ச்சலை தணிக்கக்கூடிய மருந்தாக மட்டும் இல்லாமல் இது தொற்று உண்டாக்கக்கூடிய கிருமிகளை ஒழிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும், கிருமிகளை தாக்கக்கூடிய மருந்தாகவும். அதே போல் கிருமியின் தாக்கத்திலிருந்து நம்மளோட கல்லீரலை, லிவரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும். நிலவேம்பு. அடுத்ததாக கொஞ்சம் சுக்கு சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு உடலில் உள்ள அதிகப்படியான கபம் மற்றும் வாதம் இவை இரண்டையும் கம்மி பண்ணும். இந்த காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய வலி எல்லாம் கம்மியாகும். சுக்கு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா சளி இருந்தாலும் கரைஞ்சி சீக்கிரமாக வெளியேறும். நம்ம டைரெக்டாக வெறும் நிலவேம்பு மட்டும் எடுத்தோம்னா அது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். அதனால் நம்ம வெட்டிவேர், சீரகம் இதெல்லாம் சேர்த்து எடுக்கும் பொழுது நமக்கு பித்தமும் தனியும், சிறுநீர் தாராளமாக கழியும், அதே போல் உடல் உஷ்ணமும் கம்மியாகும். இந்த மருந்து இப்போது தயாராகிடுச்சு. நம்ம காய்ச்சலுக்காக மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் இதை துணை மருந்தாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாக காய்ச்சல் தனியும். ஓரிரு வேளை எடுக்கும் பொழுதே நமக்கு காய்ச்சல் சரியாயிடும். அதே போல் காய்ச்சலின் பொழுது மருந்துகள் எவ்வளோ முக்கியமோ அதே போல் பத்திய உணவும் முக்கியமானது. காய்ச்சலின் பொழுது நம்ம எண்ணெய், காரம், புளிப்பு இதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கஞ்சி, இட்லி, இடியாப்பம், ஆவியில் வேக வைத்த பொருட்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது சீக்கிரமாக காய்ச்சல் குணமாகும். நமக்கு உடல் வலி இருந்ததுன்னா நிலவேம்பு இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம அந்த நீரை கொண்டு குளிக்கலாம். நம்ம நொச்சி இலையை எப்படி கொதிக்க வச்சு அந்த நீர் கொண்டு குளிக்கிறோமோ அதே போல் நிலவேம்பியும் பயன்படுத்தலாம். மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும் பொழுது நிலவேம்பு இலைகளை நம்ம விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதை கொண்டு ஒத்தடம் கொடுத்துட்டு வரும் பொழுது நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம் கம்மியாகும். நிலவேம்பு இலை, வெட்டிவேர், சுக்கு, மிளகு, சீரகம் சேர்ந்த இந்த தீநீர் காலை, மதியம், இரவு 3 வேளையும் 60 ml அளவுக்கு 2-3 நாட்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது தொற்றினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் தனியும், காய்ச்சலின் போது உண்டாகக்கூடிய உடல் சோர்வு மற்றும் உடல் வலி சரியாகும். அன்பான நேயர்களே, சுத்த நிலவேம்பின் தொழில் என்று சொல்லி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். சுத்த நிலவேம்பு பித்த மயக்க மறுக்கும், பின் தெளிவை கொடுக்கும், வாதசுரம், நீர் ஏற்றம் இவற்றை விரட்டும் என்று ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார். இந்த நிலவேம்பை நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே பித்தம், அதாவது கல்லீரல், மண்ணீரல் இவற்றினுடைய கேட்டினாலே ஏற்படுகின்ற நிலை, அதோடு பித்தப்பை என்று சொல்லுகின்ற கால் பிளாடர், இந்த பித்த உவரியினாலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்துணையும்
விலக்குகிறது நிலவேம்பு. அதோடு கூட நீரேற்றம், எடிமா என்று சொல்லக்கூடிய உடலிலே தேங்கியிருக்கின்ற நீரை வெளித்தள்ளக்கூடிய டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த நிலவேம்பு பெற்றிருக்கிறது. ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. வாத நோயை விரட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. வலி நோய் என்று சொல்லக்கூடிய காற்றினுடைய உபரியினாலே ஏற்படக்கூடிய தசை பிடிப்பு, சுளுக்கு இவற்றிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. குளிர்காய்ச்சல் எதுவாக இருந்தாலும் போக்குகின்ற ஒன்று நிலவேம்பு. இதனோடு வெட்டிவேர் நாம் சேர்த்திருக்கின்றோம். வெட்டிவேர் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று, குருதியை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல், சிறுநீரோடு குருதி கலந்து போகின்ற ஏமச்சூரியா போன்ற பிரச்சனைகளை போக்குவது இந்த வெட்டிவேர். இதனோடு மிளகு சேர்த்திருக்கின்றோம். மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நிலையிலேயும் இது நமக்கு பயன் தந்து ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாகவும் விளங்குகிறது. இதனோடு கியூமினம், சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் நாம் சேர்த்திருக்கின்றோம். இது முத்தோஷ சமனியாக இருந்து உறுப்புகள் அத்துணையும் சீராக செயல்பட செய்யக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது. அதோடு ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கும் முத்தோஷ சமனியாக இருந்து வாத, பித்த, சிலைத்தும நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாகவும் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. சுக்கு, மிளகு, சீரகம், வெட்டிவேர் இதனோடு நிலவேம்பு கலந்த இந்த பானத்தை நாம் அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற பொழுது வாத நோய்களிலே இருந்து நமக்கு விலக்கு அளிக்கிறது. அதோடு கூட காய்ச்சலிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. பித்த மயக்கம் என்று சொல்லக்கூடிய பித்த உபரி, பசியின்மை இவற்றையெல்லாம் போக்கி உடலை செம்மையாக செயல்பட செய்யக்கூடிய ஒரு பானமாக இது விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, நிலவேம்பும் வெட்டிவேரும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.